சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள். இந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் வந்து குடுத்துட்ருக்குறோம். இப்போ இதில முக்கியமா பார்த்தோம்னா, நமக்கு ஹை பிளட் பிரஷர் நமக்கு சிறுநீரக பிரச்சனையை உண்டாக்குது. இத தாண்டி பார்த்தோம்னா, சுகர். ஸோ இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றத பத்தி தான் நெறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. எனக்கு வந்து சுகர் இருக்குங்க. இருந்தாலும் சிறுநீரக பிரச்சனை இருக்கா? அப்படின்றது நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. யாருக்கெல்லாம் சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு? சுகர் இருக்கிற எல்லாருக்குமே வந்துருமா? இல்ல பிளட் பிரஷர் இருக்கிற எல்லாருக்குமே வருமா? இத தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இப்போ சமீபமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த பாஸ்ட் ஹிஸ்டரியுமே இருக்காது. ஸோ பாஸ்ட் இல்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே! சுகரும் இல்ல, பிபியும் இல்ல. ஆனா, எதற்காக நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்தது? இந்த கிட்னி ஃபெயிலியர் கிரேட் 3, கிரேட் 5 எப்படி இவ்ளோ வந்து சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளானுச்சு? இந்த கேள்வி வந்து நெறைய பேருக்கு நமக்கு தெரியாமலே இருக்கு. ஸோ, அதனால நம்ம உடல்ல சில அறிகுறிகள் தெரிஞ்சாலே கவனமாக இருந்து நம்ம அதற்கான சிகிச்சை முறைகள ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு நோயுமே ஆரம்பத்திலேயே நம்ம சிகிச்சைகள் எடுத்தோம்னா, ரொம்ப எளிமையாக அதிலிருந்து விடுபட முடியும்.